வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை. இந்தியாவில் உள்ள ஈழத் தமிழர்கள் நீண்டகால விசா கோரி விண்ணப்பிக்க முடியாது என அறிவிப்பு. கொல்லுப்பட்டி கடற்கரையில் பச்சிளம் குழந்தையை வீசிய தாய் தொடர்பில் தகவல். தமிழர்களுக்கு எதிரான சித்திரவதைகள் குறித்து தகவல்களை வெளிப்படுத்துவேன் என சோமரத்ன ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் விசேட உரை. வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள வண்ண விளக்குகள் மற்றும் சித்திரங்கள் தொடர்பில் கூடுதல் சோதனை. ஆணுரை காரணமாக 2 அமைச்சகங்களுக்கிடையில் மோதல். லுனாவ பகுதியில் சூதாட்ட நிலையம் ஒன்றை நடத்தியதாக கூறப்படும் 11 பெண்களும் 4 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலான போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதி மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சூதாட்ட மையம் நடத்தப்பட்டு வருவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்களில் சிலர் சூதாட்ட மையத்தை தமது தொழிலாக நடத்தி வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டது. காலை முதல் இரவு வரை செயற்படும் இச்சூதாட்ட மையத்தில் வட்டிக்கு பணம் வழங்கும் குழுக்கள் இருந்ததாகவும் சூதாட்ட மையம் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் இடையூறாக செயற்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொரட்டுவையில் உள்ள லுனாவ மற்றும் அகுலான பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு அகதிகளாக சென்று அங்கு தங்கியுள்ளவர்கள் மீது எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்ற போதிலும் இலங்கை தமிழ் அகதிகள் இந்தியாவில் நீண்டகால விசா கோரி விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து அகதிகளாக இந்தியாவிற்கு சென்றவர்கள் பலர் முகாம்களிலேயே தற்போதும் தங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்தவர்கள் என்பதனால் சட்டவிரோத குடியேறிகளாகவே அவர்கள் கருதப்பட்டுள்ளனர். எனினும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை அளிக்க வேண்டும் என அவர்களை சட்டபூர்வமாக இந்திய குடிமக்களாக கருத வேண்டும் என தமிழகத்தின் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் 2015 ஜனவரி 9 முன்பு இலங்கையில் இருந்து உரிய ஆவணங்கள் இல்லாது இந்தியாவிற்குள் நுழைந்து அரசாங்கத்திடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சட்டபூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. இது இலங்கை தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்ற போதிலும் ஆவணமற்ற இலங்கை தமிழ் அகதிகள் LTV என்ற நீண்டகால விசா கோரி விண்ணப்பிக்க முடியாது என மூத்த அரசு அதிகாரி அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு இருந்தாலும் அவர்கள் நீண்டகால விசாவை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதற்கு அவர்கள் தகுதி பெற மாட்டார்கள் எனவும் குறித்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். கைக்குழந்தையுடன் கடலில் குதித்த தாய் காப்பாற்றப்பட்ட நிலையில் குழந்தையை காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தாய் சுயநினைவற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் 1 வயதும் 2 மாதம் நிரம்பிய குழந்தை காணாமற் போயுள்ளதாக கொல்லுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலில் வீழ்ந்த தாய் மீட்கப்பட்ட நிலையிலும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டமையினால் குறித்த தாயார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கணவருடனான தகராறில் அப்பெண் தனது குழந்தையுடன் வெளிமடை பகுதியில் இருந்து கொல்லுப்பட்டிக்கு சென்றதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பெண்ணின் கணவர் நுவரேலியா பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் காவல் அதிகாரி என்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் குழந்தையுடன் கடலில் குதித்து தவறான முடிவெடுக்க முயன்றார் அல்லது அப்பெண் தனது குழந்தையை கடலில் வீசினாரா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 100 கிலோகிராம் வெள்ளை பொடியை போலீசார் மீட்டுள்ளனர். கந்தானை ரயில் நிலைய சாலையில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பிற்காக பயன்படுத்தப்படும் வெள்ளை பொடியை மீட்டதாக கந்தானை போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு இப்பொடியை மீட்டுள்ளது. கந்தானை ரயில் நிலைய சாலையில் உள்ள ஒரு நிலத்திலும் அருகிலுள்ள ஒரு காணியிலும் இருந்து குறித்த வெள்ளைப்பொடி மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிருஷாந்தி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியாக உள்ள சோமரத்ன ராஜபக்சவை காணாமற் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் மீண்டும் சந்திப்பது குறித்து கலந்துரையாடப்படுகின்றது. ஏற்கனவே அவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ள நிலையில் மீண்டும் அவரை சந்திப்பதற்கான தேவைகள் குறித்து ஆராயப்படுவதாக காணாமற் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். சோமரத்ன ராஜபக்சவை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் பல்வேறு விடயங்களை கேட்டறிந்து கொண்டுள்ளனர். எனினும் குறித்த சாட்சியங்கள்
அமைச்சகங்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதா அல்லது அவரை மீண்டும் சந்திப்பதா என்பது குறித்து கலந்துரையாடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அவரை மீண்டும் சந்திப்பதற்கான எவ்வித இறுதி தீர்வும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் காணாமற் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பாரானால் அது நாட்டிற்கு நல்லது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் செல்வது தொடர்பில் இதுவரை எத்தீர்மானமும் எடுக்கவில்லை என அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்திற்கு செல்வதாக இருந்தால் சரியான நேரம் காலம் பார்த்து அறிவிப்பார். எனினும் இது தொடர்பில் எந்த கலந்துரையாடலும் தற்போது வரை இடம்பெறவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இதனிடையே கூட்டு எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெறுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் இதில் கலந்து கொண்டு கூட்டாக செயற்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் காலங்களில் கூட்டு எதிர்க்கட்சி ஒன்றை அமைக்கும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவை இம்மாதம் 20 அல்லது 21ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஓரிரு தினங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு பதிலும் கிடைக்கப்பெறவில்லை என சோமரத்ன ராஜபக்ச மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது வகிப்பாகம் தான் உள்ளடங்களாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய 5 இராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வகிப்பாகம் என்பன உள்ளடங்களாக சோமரத்ன ராஜபக்சவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். அது மாத்திரமல்லாது 1996ஆம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித படுகொலை, வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம், அவற்றுடன் தொடர்புடைய இராணுவ உயர் அதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகளினதும் பெயர் விவரங்கள் போன்றவற்றை இந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறும் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. இக்கூட்டத்தொடர் இன்று முதல் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வார்க்கர் டக்கின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பதில் அறிக்கை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். இதன்படி அவர் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 3:45 மணிக்கு இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜெனீவாவின் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வார்க்கர் டக் மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்றும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவா மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குர்நாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் லேசான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
போக்குவரத்து சட்டம் இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக வாகனங்களை சோதனை செய்ய நாடு முழுவதும் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். போக்குவரத்திற்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள் குறித்தும் இதன்போது சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் வெவ்வேறு வண்ணங்களில் கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள், வாகனங்களின் முன் மற்றும் பின் இரு பகுதிகளின் சித்திர வடிவமைப்புகள், விளம்பரங்கள், பிரசுரித்தல் மற்றும் சட்டவிரோத மேலதிக உதிரிப்பாகங்கள் தொடர்பிலும் சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதிக சத்தம் எழுப்பும் ஒலிப்பான் மற்றும் அதிக சத்தம் எழுப்பும் சைலன்சர்கள் கொண்ட வாகனங்கள் தொடர்பாக இன்று முதல் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். கனேமுல்ல போலீஸ் பிரிவின் ஹொரகொல்ல பகுதியில் பல்வேறு நபர்களுக்கு சொந்தமான 83 கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த ஆண் ஒருவரையும் பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கனேமுல்ல போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆண் சந்தேக நபர் வத்தலையைச் சேர்ந்த 51 வயதுடையவர் எனவும், பெண் சந்தேக நபர் கனேமுல்லையைச் சேர்ந்த 62 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து மீட்கப்பட்ட 83 கடவுச்சீட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாட்டை கற்பித்தல் திட்டத்தை ஒருங்கிணைப்பது தொடர்பாக சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சகங்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் பாடசாலை பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாடு 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் HIV/STI தடுப்பு நடவடிக்கைகள் தேசிய கல்வி நிறுவனம் ஊடாக அறிமுகப்படுத்த வலியுறுத்தப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆணுரை பயன்பாட்டை கற்பித்தல் திட்டத்தை பாடசாலை பாடத்திட்டத்தில் இணைக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. எனினும் இவ்விடயம் தொடர்பில் சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சகங்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.